மில் மேக்கர் வச்சு ஒரு பிரியாணி செய்யலாமா? அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மில் மேக்கர் வச்சு ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் செய்யலாம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல மில் மேக்கரை எப்படி அவிச்சு எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே மில் மேக்கர் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தட்டில் எடுத்து வச்சுட்டு தண்ணி இதை மாதிரி கொதிக்கணும். அதில் எடுத்து போட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு பக்கத்தில் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே இதோங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா ஊறட்டும். ஊறிட்ட பிறகு ஆறிடும். ஆறின பிறகு இதை மாதிரி எடுத்து அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உடையாது. இதை மாதிரி எடுத்து இப்படி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இதை மாதிரி பிழிஞ்சு எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை மாதிரி 4 தக்காளி, 4 வெங்காயம், 4 பச்சை மிளகாய் இதை மாதிரி மெலிசாக அரிஞ்சு இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. வெங்காயத்தை சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி அழகாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க கையில். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு, உதிரி உதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளியை மெலிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினாவை கிள்ளி இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி தோல் சீவி இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு தோலோடு வச்சுருக்கேன் நான், அப்படியே அரைக்கும். இப்போது இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. போயிட்டு இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சியை மட்டும் தனியாக அரைச்சிட்டு வரலாம். இதை பாருங்கள், இஞ்சி அரைச்சிட்டு வந்தாச்சா. இப்போ பூண்டு சேர்த்துருங்க. இப்போ ஈஸியாக மசிஞ்சிரும் உங்களுக்கு. இதை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக மசிஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், இஞ்சி பூண்டு ரெடி ஆயிடுச்சு. அதே ஓரமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. லெமன், தயிர் அதே ஓரமாக வச்சுருங்க. இப்போது லவங்கம், ஏலக்காய், பட்டை, மிளகாய்த்தூள், உப்பு தாளிக்கிறதுக்கு. இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு 4 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வைக்கணும். இதை மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கழுவுங்க. எவ்வளோ அழுக்காக இருக்குது. இப்போ ஊற்றியாச்சு. இது 2ஆவது தண்ணி, இது 3ஆவது தண்ணி. இப்போ பாருங்கள் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே ஊற வச்சிடலாம். இதை தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே அரிசி ஊறிச்சு, 20 நிமிஷம் ஊறிச்சு. அதை எடுத்து இப்படி வெடிக்கட்டிக்கணும். இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கணும். அது எப்படி வெடிக்கட்டணும்னு காமிக்கிற பாருங்க. அடியில் ஒரு பாத்திரம் வச்சிடணும். வச்சுட்டு இந்த அரிசியை அந்த வெடிக்கட்டியை மேலே வச்சு இந்த அரிசி அது மேலே ஊற்றிடணும். வெடிக்கட்டில் ஊற்றிட்டு இதை பாருங்கள் இதை மாதிரி வச்சு இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. பட்டை, ஏலக்காய், லவங்கம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதக்குங்க. விட்டுட்டிங்கன்னா தீஞ்சிரும். அப்புறம் நல்லா இருக்காது, பிரியாணியே நல்லா இருக்காது. ஒரு செகண்ட் விட்டு விட்டு கலரிட்டே இருங்க. இந்த மாதிரி கலரினே இருக்கணும். டக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் விட்டுட்டு அப்படி கலரிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு சைடு அடி பிடிக்கும் வெங்காயம், ஒரு சைடு தீஞ்சிரும். அதனால் இது மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். பாருங்கள் அப்படி கொஞ்சம் விட்டு அடி பிடிச்சிடும். அதனால் இது மாதிரி கலரிட்டே இருங்க. கொஞ்சம் வதங்கிடுச்சு, பாதி வதங்கிடுச்சு. இன்னும் பாதி வதங்கினோடனே பார்க்கலாம். திருப்பியும் கலருங்க. பாருங்கள் முக்கால்வாசி வதங்கிடுச்சு வெங்காயம். அவ்வளோதான், வெங்காயம் வதங்கிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? முதல்ல போட்டதுக்கு இப்போ போட்டதுக்கு பாருங்கள். இதை மாதிரி தான் வதங்கணும் வெங்காயம்.
இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிட்டு வதக்குங்க. இதை மாதிரி கரண்டியை வச்சு இப்படி சுரண்டிக்கிட்டே வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா சுரண்டி வதக்கணும். வெங்காயம் வதக்கின மாதிரியே தான் இதையும் வதக்கணும். வெங்காயமாவது கொஞ்சம் அடி பிடிக்காது. இது பாருங்கள், உடனே அடி பிடிச்சிரும். அதனால் இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி சுரண்டி வதக்குங்க. இல்லைன்னா நம்ம மேலட்டாக வதக்கினா அடியில் அடி பிடிச்சிரும். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி சுரண்டி தான் வதக்கணும். நல்லா பார்த்துங்க, இப்படி சுரண்டணும். ஸ்லோவாக வச்சாலும் அடி பிடிக்கும். அடி பிடிக்காதுன்னு நினைக்காதீங்க. அதனால் இது மாதிரி சுரண்டி வதக்கினா தான் இஞ்சி பூண்டு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ புதினா சேர்த்துடலாம். புதினா சேர்த்து நல்லா வதக்கலாம். அவ்வளோதான், புதினாவும் வதங்கிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா கலரிடுங்க. கலரிட்டு இப்போ தக்காளி பச்சை மிளகா சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கலருங்க. தக்காளி வதங்க கொஞ்சம் லேட்டாகும். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க, சீக்கிரம் வதங்கிடும். நல்லா இது மாதிரி கலரி விட்டு தட்டு போட்டு மூடுங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். வேகமாலாம் வைக்காதீங்க, சிம்மிலேயே வைங்க. இதை பாருங்கள், வதங்கிடுச்சு. தக்காளி பாதி வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். சரிங்களா? ஸ்லோவாக வச்சா கூட அடி பிடிக்குது. அதனால் இது மாதிரி சுரண்டி வதக்குங்க. பாருங்க, தட்டு போட்டோன்னே சீக்கிரமாக வதங்கிச்சு தக்காளி. தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் தான் வதங்கணும் தக்காளி. திருப்பியும் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் வதங்கணும் தக்காளி வதங்க தான் லேட் ஆகும். பொறுமையாக செய்யுங்க. இதை பொறுமையாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. வேகமாக செஞ்சு தீயை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி சுரண்டி கலரி விடுங்க. பாருங்கள், வதங்கிச்சு தக்காளி. இப்போது மிளகாய்த்தூள் அதை சேர்த்து நல்லா கலருங்க. மிளகாய்த்தூள் போட்டோன்னே அடி பிடிக்கும். உஷாராக இருந்து சுரண்டி கலருங்க. பாருங்கள், போட்டோன்னே அடி பிடிக்குது. சுரண்டி கலரிட்டு விடுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இந்த மாதிரி விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடுருங்க. வதங்கின பிறகு இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், திறந்தாச்சு. இதை நல்லா சுரண்டி இதை மாதிரி கலரும். தீயில் அப்படி தான் இருக்கும். நல்லா சுரண்டி கலரணும். அடுத்த ட்ரிப்பு கலரும் போது ஈஸியாக இருக்கும். உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா கலருங்க. தயிர் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலருங்க. இப்போ பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் பாருங்கள், தயிர் சேர்த்த உடனே. சரிங்களா? சாப்பிடணும் போல் தோணுதில்ல? அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி. அழகாயிடுச்சு, தொக்கு மாதிரி. இப்போது இன்னொரு ரொட்டி நல்லா கலரி விடுங்க. பக்கத்துலேயே இல்லைங்க, போயிடாதீங்க, தீஞ்சிரும். அதனால் பக்கத்துலேயே நின்று கலரினே இருங்க. இதை மாதிரி நான் உண்மையாக சொல்கிறேன், சுரண்டி தான் கலரணும். யாராவது எதாவது சொல்லி மாட்டானா, சுரண்டி கலருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ மில் மேக்கர் பிழிஞ்சி வச்சுருந்தேன் பாருங்க, வேக வச்சு அவிச்சி அதை எடுத்து இதை மாதிரி கூட்டிட்டு நல்லா கலரி விடுங்க. அந்த காரம் எல்லாம் அதில் ஊறும். நல்லா கலரிட்டு ஒரு தட்டு போட்டு விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். அந்த தொக்கு கூட சேர்ந்து இதுவும் நல்லா ஊறிட்டுருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு கலரிட்டு
இது கலரினே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றலாம். 2 3 4 5 6 7 8 அவ்வளோதான். 8 ஊற்றியாச்சு. 4 கிளாஸ் அரிசி, 8 கிளாஸ் தண்ணி. நல்லா இதை கலக்கிடுங்க. இப்போ நம்ம உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். லெமன், அரைப்பழம், அவ்வளோதான். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு இதை வேகமாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு தான் அரிசி போடணும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். எப்படி கொதிக்குது, நல்லா கொதிக்கணும். இன்னொரு வாட்டி தட்டு போட்டு மூட்டு. இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்குது. இதை மாதிரி கொதிக்கணும். நல்லா கொதன்னு கொதித்த உடனே அரிசி எடுத்து சேர்த்துருங்க. அதில் நம்ம வெடிக்கட்டி வச்சுருந்தோம் பாருங்கள், 20 நிமிஷம் ஊறின அரிசி, அதை எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலக்கிடுங்க. இந்த மாதிரி முதல்ல நல்லா கலக்கிட்டு இப்போ உப்பு காரம் இருக்கான்னு திருப்பி செக் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இன்னொரு வாட்டி நம்ம கலந்து விடலாம். இப்போ தான் பொறுமையாக கலரணும், சாப்பாடு உடஞ்சிரும். தண்ணி இருக்குது, தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். அப்போ தான் தம் போட ஈஸியாக இருக்கும். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சுண்டணும். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி தம் போடுறேன்ட்டு. இன்னும் தண்ணி இருக்குது. நல்லா இது மாதிரி கலரி விடுங்க. இன்னமும் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். தருங்க, இந்த மாதிரி கலரி விடுங்க. உடையாத அளவுக்கு பொறுமையாக கலரி விடுங்க. அவ்வளோதான். இப்போ தம் போட ரெடி ஆயிடுச்சு. எப்படி தம் போடுறதுன்னு பார்க்கலாமா? அவ்வளோதான். இப்போ நம்ம தம் போட்டுறோம். இதை மாதிரி தான் இருக்கணும் தம் போட. தட்டு போட்டு மூட்டு ஒரு தோசைக்கல், பழைய தோசைக்கல் எடுத்து இதை மாதிரி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிடுங்க. பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே தண்ணி வச்சு இது வருங்க ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ பண்ணுமோ அவ்வளோ ஸ்லோ பண்ண. அவ்வளோதான். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே விட்டுருங்க, திறக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறக்கலாம். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, உதிரியாக பாருங்கள் சாப்பாடு. நமக்கு இந்த பிரியாணி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். அழிஞ்செல்லாம் போயிட்டால் சாப்பிட பிடிக்காது, தெரியுதுங்களா? இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உதிரியாக வரும். நான் என்ன டைம் சொன்னேன்னா அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இதே அளவு போடுங்க, சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பொருளையும் இதை மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சோம்னா சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பாடு கெட்டு போகாது. பார்த்தீங்கன்னு வச்சு இது அப்படியே இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நினைப்பீங்க. போய் டக்குன்னு இப்போ உடனே செஞ்சு பாருங்கள். எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இந்த பொருள், அதனால் நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். கடையில் தயிர் மட்டும் தான் நம்ம வாங்க போகிறோம், அவ்வளோதான். தயிர் வாங்கிட்டு வந்து உடனே செய்யுங்க இந்த சாப்பாட்டை. நமக்கு தேவை உதிரியாக இருக்கணும். கொலன்னு செஞ்சுட்டா சாப்பிடவே முடியாது. அதனால் நான் எப்படி சொன்னேன்னா அதே அளவு போடுங்க, அதே மாதிரி செய்யுங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொலன்னு ஆகாது.